நம்மளையும் இப்படி தான் விமர்சிப்பாங்கன்றது அவர்களுக்கு புரியவில்லை. இந்த ஒரு டைமிங்னு ஒன்று இருக்குல்ல. நமக்கு வந்து அந்த மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவம் தொலைக்காட்சி வாயிலாக தான் நமக்கு தெரியும். நீங்கள் சீஃப் மினிஸ்டர், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் காலையிலே சார் இந்த மாதிரி சார் என் தொடர்பாக ஒரு 2 ரிப்போர்ட் வந்துருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணலாமா? அப்பான்னு கூப்பிடுங்க. இது ஒரு பெருமையா? இன்னொன்று நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த காயினை வந்து இவங்களா மீண்டும் மீண்டும் உருவாக்குறாங்க. இது ஒரு 15 நாளாக தான் நடக்குது தெரியுமா? இங்கே ஒரு சின்ன பிள்ளைங்களாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தார்ல, அப்போ அந்த பிள்ளைங்களெல்லாம் அப்பா அப்பான்னு கத்த விட்டு அப்பா என்று அழைத்தனர்னு ஆரம்பித்து இப்போ வந்து இவரே இது ஒரு கேள்வி பதிலாக உங்களை அப்பா என்று அழைக்கின்றனர். இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிட்றாங்கல்ல, அதனால் அப்பாவாகுது. எது போட்டி? எனக்கு இவர் எந்த உலகத்தில் வாழ்கிறார் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்காரு. நான் பல முறை திருப்பி சொல்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி எவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். ஒரு சீஃப் மினிஸ்டர்ன்றவர் ஒரு அத்தாரிட்டி, அவர் ராஜா, இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ராஜா வர்றாருன்னா அப்படியே வந்து அந்த நிர்வாகம் நடுங்கணும், அதிரணும். சிரிக்கிறாங்க பஸ் இவரை பார்த்து.